The Son of Man came to seek out and to save the lost. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். தேடும் தேவமகன், நாடும் பாவமகன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு கருத்தை நாம் ஆழ பதிய செய்ய வேண்டும் என்று இந்த படங்கள், பாடல்கள், மறைக்கல்வி வகுப்புகளில் பிள்ளைகளுக்கு அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஆனால் இப்பொழுது அந்த பழமொழி இப்போ லேட்டஸ்டாக கல்லாதது கணனி அளவு. கம்ப்யூட்டர் நிறைய தெரியும், ஆகவே நாம் அதுக்கு முன்னால் ஒன்றுமில்லை, இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கற்றுக்கொள்வதற்கு இவைகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், அவைகளெல்லாம் நாம் நாட்டம் கொள்ள வேண்டும். ஒன்று மட்டும் நிச்சயம், இப்பொழுது எல்லாரும் பூசையில் இருக்கவங்க எல்லாரும் அந்த பதிலுரை பாடலை பாடுகிறீர்களோ இல்லையோ, முணுமுணுக்கவாது செய்கிறீங்க. அந்த பார்த்து அங்கங்கே போர்டு தொங்குது, டிவி ஸ்க்ரீனில் வருது, பாட்டு ஒலிக்குது பாட்டு கிளாஸ்லேருந்து. ஆகவே கேட்குறோம், ஆகவே அழகாக பாடுறோம். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அதை பாராட்ட வேண்டும். அதே போன்று இன்னும் ஆழமாக நம்முடைய கருத்துக்களை உள்ளே வாங்கி கொள்ள வேண்டும், உட்கிரகித்தல். இப்போ இந்த குள்ள மனிதனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என்ன கருத்து கொடுக்கப்படுகிறது? நீதிமான்களை அன்று பாவிகளையே தேடி வந்தேன். இதுதான் இயேசுவினுடைய தாக்கம். அதை ஒரு அருமையான பாட்டு இருக்குது, மனம் திரும்பு மனிதா அப்படின்ற பாட்டில் இந்த வார்த்தை வரும், நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தேன். அந்த பாட்டிலையும் இந்த இன்னொரு திருவிருந்து பாட்டை ஒன்று பாடுவோம், அதாவது உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அப்போ இந்த நற்செய்தி அதிலெல்லாம் பாட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டை பாடும் பொழுது அந்த வார்த்தைகளை சிந்தித்து உள்கிரகிக்க வேண்டும். அப்ப ஒன்று இந்த கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கருத்து சொல்லப்பட்ட இந்த கதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி இயேசுவினுடைய வாழ்க்கையில அவர் எரிகோவுக்கு போகும் பொழுது இந்த குள்ள மனிதன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்டது மட்டும் போதாது, பார்க்க வேண்டும், பழக வேண்டும், இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், அனுபவமாக அதை கொள்ள வேண்டும். த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் முக்கியம். அந்த அனுபவத்தை பெற்றோம் என்றால் அது நம் உள்ளத்திலே பசுமரத்தாணி போல தங்கும். ஆகவே இந்த குள்ள மனிதன் சக்கையு என்ன செய்கிறான் பாருங்கள், இயேசுவை பற்றி நான் கேள்விப்படுகிறேன், அவர் நல்ல மனிதராம், பலருக்கு நன்மை செய்கிறாராம், எல்லாருக்கும் சுகம் தருகிறாராம், தொழுநோயாளிகள் கூட தைரியமாக போய் அவரிடம் குணம் பெறுகிறார்கள். ஏனென்றால் தொழுநோயாளிகள் கிட்டவே போகக்கூடாது, ஊருக்குள்ளாரே நுழையக்கூடாது, கல்லறை தோட்டத்தில் தான் இருக்கணும். கல்லறை தோட்டம் அப்பெல்லாம் ஊருக்கு வெளியே இருக்கும். அப்படியே யாராவது கல்லறை பக்கம் வந்தா கூட இங்கிருந்து அவன் கத்த வேண்டும், தீட்டு தீட்டு கிட்ட வராதே என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே எவ்வளவு தூரம் இந்த தொழுநோயாளிகளும் இயேசுவை பற்றி தெரிந்திருந்ததால் அவரிடம் சென்று 10 பேரும் ஆண்டவரே எங்களுக்கு குணத்தை தாரும் குணப்படுத்தினார். அதுல 9 பேரும் அப்படியே போயிட்டானுங்க. ஒருத்தன் தான் வந்து நன்றி செலுத்தினான். அதை நாம் 3 வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா என்று அதை பாடலாக நாம் பார்த்தோம். ஆக இதெல்லாம் கேள்விப்பட்ட இந்த சக்கேயு, சரி நாம கிட்ட போக முடியாது, ஏன்னா ஒரு வரி தண்டுபோர் என்றால் எல்லாம் மூஞ்சியை சுருக்கிட்டு இவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு ஒரு மூஞ்சியை சுழிச்சிட்டு எல்லாம் திட்டுவாங்க. ஆகவே அதற்கு பயந்து கொண்டு ஓரமாக நின்று பார்த்தால் முடியாது, குள்ளமா இருக்கிறான். ஆகவே பாருங்கள் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று அல்ல, தன்னுடைய அவன் வரி தண்டுபவர்களுக்கே தலைவன் அப்படின்னா நிறைய காசு பணம் நிறைய இருக்க வேண்டும், ஒரு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரியவனாக இருந்திருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுட்டு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்த்தால் போதும், அதான் நம்முடைய ஆசை. ஆகவே அவனுடைய இந்த விருப்பம் பாருங்கள் அவனுக்கு இயேசுவினுடைய பிரசன்னத்தையே தருகிறது.
அவருடைய உள்ளத்தை அறிந்து இயேசு கிட்டே வந்து, சக்கேயோ இறங்கி வா, உன் வீட்டில் நான் என்று தங்க வேண்டும். பார்த்தால் போதும் என்று இருந்தவனுக்கு ஜாக்பாட் பரிசா. ஆண்டவரே, நீரா எங்க வீட்டை வந்து தங்க போறீங்க? சந்தோஷம் தாண்டி குதிக்கிறான். ஐயோ, இயேசு என் வீட்டுக்கு வரப்போகிறார். உடனே என்ன நினைக்கிறது பாருங்கள் உள்ளம், ஆண்டவர் இயேசு வருகிறார் என்றால் நான் பாவி, என்னுடைய வீட்டுக்கு வந்து இயேசு தங்குறாரா? உடனே அதற்கு நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். எப்படி பிராயச்சித்தம் செய்கிறான்? ஆண்டவரே, பாதி பங்கை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். யாரையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்கு திருப்பி தருகிறேன். நல்லா கவனிங்க, 4 மடங்கு திருப்பி தருகிறேன். இந்த ரெட்ரிபியூஷன் என்பது, பிராயச்சித்தம் என்பது, இப்ப 100 ரூபாய் நான் யாருக்கிட்டையாவது திருடிக்கிட்டேன்னா, பாவ சங்கீதத்தில் சொன்னா பாவ மன்னிப்பு கிடைக்காது. அந்த 100 ரூபாயை திருப்பி அவனுக்கு கொடுக்கணும். ரெஸ் கிளமாத் அட் டோமினோ என்பது லத்தீன் பழமொழி. பொருள் தன் எஜமானனுக்காக கூக்குரல் இடுகிறது, நான் என் எஜமானிடம் போக வேண்டும் என்பது. ஆகவே அந்த பொருளை யாருக்கு உரியதோ அதை சேர்க்க வேண்டும், அதுதான். ஆகவே இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே 1 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும். 100 ரூபாய் எடுத்தோமா 100 ரூபாய் கொடுக்கலாம். ஆனால் இந்த குள்ள மனிதன் சக்கேயு 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறானே, எவ்வளவு தூரம் தாராளம் பாருங்கள். ஏன்? இயேசுவினுடைய அந்த பிரசன்னம், இயேசுவினுடைய இந்த அனுபவம் அவனை இப்படி பிராயச்சித்தம் செய்ய வைக்கிறது. நேற்று மாலை திருப்பலியில் நான் சொன்னேன், பிராயச்சித்தம் நாம் பாவசங்கத்துக்கெல்லாம் போவோம். ஒருத்தன் போய் பாவசங்கத்திலும் செய்கிறான். எப்படி செய்கிறானா? சாமி, நான் ஒரு கயிறு திருடுனேன் அப்படின்னு. சரி, கயிறு தானே திருடுனேன், பரவாயில்ல, மேலே சொல்லு. இல்லை சாமி, அந்த கயிறு முனையில் ஒரு மாடு இருந்துச்சு. ஓஹோ, அப்படியா? அந்த மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணுக்குட்டியும் இருந்துச்சு. திருடுனது மாட்டையும் கண்ணுக்குட்டியும் திருடிட்டு அவன் என்ன சொல்கிறான்? கயிறை மட்டும் திருடுனேன்றான். இப்படித்தான் நம்முடைய பாவங்களின் கடாகடத்தை மறைத்து கொள்வது, குறைத்து கொள்வது. ஆகவே இப்படி அல்ல. ராயப்பர் என்ன செய்கிறார்? அந்த 2 படகுகள் நிறைய மீன்பாட்டை கண்டதும் அவர் அதிர்ந்து போகிறார். இது என்ன ஆச்சரியம்! நான் பிறப்பிலிருந்தே மீன் பிடிக்கிறவன், எனக்கு இந்த கடல், இது கடல் அல்ல, ஒரு பெரிய ஏரி, ஜெனசரத் ஏரி, எந்த இடத்துல என்ன மீன் கிடைக்கும், எப்ப கிடைக்கும் என்ற அத்துப்படி எனக்கே இப்படியா? இவர் சொன்னாரு, வலையை வீசினாரு, வீசின 2 படகுகள் நிறைய மீன்கள். குணநலன் பாருங்கள், அந்த அதிர்ச்சி தரந்த அனுபவத்தை பாருங்கள். உடனே இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு, ஆண்டவரே, பாவியனை விட்டு அகலும். தன்னுடைய ஒன்றுமில்லாமை அங்கு உணரப்படுகிறது. நம்மளை போல இருந்தா நம்ம என்ன தெரியுமா பண்ணியிருப்போம்? ஐயா தலைவரே, ஒன்றை போல தலைவரை நான் பார்த்ததே கிடையாது, நாளைக்கும் வாங்க, எந்த இடத்துல போய் மீன் வீசணும்னு சொல்லுங்க, வலைய போடுவோம், நல்ல மீனை பிடிப்போம், கல்லா கட்டுவோம், நிறைய காசு சம்பாதிப்போம் என்று நினைத்திருப்போமா? சொல்லி இருப்போமா? ஆனால் உலகத்தனம். ஆனால் உண்மையான ஆன்மீகம் இறைவனுடைய பிரசன்னத்தின் முன்னால் தன்னுடைய பாவத்தை உணர்தல், தன்னுடைய ஒன்றுமில்லாமை உணர்தல். என்ன செய்கிறோம், எது செய்கிறோம் என்று கூட தெரியாது. அதைத்தான் அவன் மரத்தில் ஏறி இயேசுவை கண்டான். எனக்கு ஒரு அனுபவம். 1981 ரோமாபுரியில் அந்த வத்திக்கான் வளாகத்தில் புதன்கிழமை தோறும் போப்பாண்டவர் ஒரு பொது தரிசனம் தருவார். பொது தரிசனம் என்றால் அந்த வத்திக்கான் அந்த பிளாசா, இந்த திறந்த வெளியில் பல பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. நடுவில் நல்ல இது மாதிரி பெரிய பாதை இருக்கும், ஜீப், வெள்ளை ஜீப் போகும். அப்போ அப்படியே ஓரமாக போப்பாண்டவர் போயிட்டே எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். சின்ன குழந்தைங்க இருந்தால் தூக்கி முத்தம் கொடுத்துட்டு வைப்பார். என்னை கூட்டிகிட்டு போன சிஸ்டருக்கு இதெல்லாம் தெரியும். ஆகவே 5:30 மணிக்கு தான் அந்த வளாகத்தின் கதவுகளை திறந்து விடுவார்கள். ஆகவே 2:30 மணிக்கெல்லாம் போய் காத்துக்கிட்டு நிற்கிறோம். எதுக்கு தெரியுமா? அப்போ தான் போய் ஒரு ஓரமாக இடத்த பிடிக்க முடியும். ஆகவே இப்போ கூட சில பேர் வராங்க, லேட்டாக வந்தீங்கன்னா இடம் கிடைக்காது, முன்னாடியே வந்தால் முதல் வரிசையில் உட்காரலாம், இல்லைனா பின்னாடி தான் உட்காரணும். ஆகவே நாங்கள் முன்னாடியே 2:30 மணிக்கெல்லாம் போய் காத்திருந்து அந்த ஓரமாக ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டோம். இடத்த பிடிச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு இன்னைக்கு லக்கு, நிச்சயமாக நீங்கள் போப்பாண்டவரை தொட முடியும். ஏன் சிஸ்டர் சொல்கிறீங்க? உங்களுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு அழகான குழந்தை இருக்குது, ஜீப்பு இங்கே நிற்கும், போப்பாண்டவர் அந்த குழந்தையை எடுத்து
முத்தம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு திருப்பி கொடுப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் போப்பானரை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆக அந்த சமயத்தில் அவர் கோடை காலம், காசல் கொண்டால்ஃபா என்ற கோடை வாசஸ்லேருந்து ஹெலிகாப்டரில் வந்தார். ஹெலிகாப்டர் அப்படி கடந்து போகும் பொழுதே அந்த வளாகத்தில் இருக்கிறவங்க எல்லாம், ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் கைத்தட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். ஒரே கரகோஷம். போய் ஹெலிகாப்டர் இறங்கி பிறகு ஜீப்பில் அப்படியே போயிட்டே இருந்தார். நான் என்னுடைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்க முடியும், நம்மளை ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்போ அந்த காலத்துலலாம் செல்ஃபியெல்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது. ஆகவே பக்கத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, ஐயா நான் போப்பானரை தொடும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு காப்பி நான் வச்சுக்கலாமேன்னு. அவனுக்கும் அவனை ஃபோட்டோ எடுக்கிற அவசரத்தில் ஏதோ ஒன்று எடுத்து திருப்பி கொடுத்துட்டான். அப்போ திருப்பி கூட பார்க்க முடியாது என்ன எடுத்தேன்னு. இப்போ பார்க்குற மாதிரி வீட்டுக்கு வந்து கழுவி பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரி ஃபில்ம் ரோடு கழுவி பார்த்தா என் கை மட்டும்தான் தெரியுது, வேறு ஒன்றும் தெரியல. சரி ஆகட்டும் போகட்டும். அப்போ போப்பானர்கிட்ட வந்தோன்னு சொல்லி வச்ச மாதிரி அந்த குழந்தைக்கு முன்னாடி நின்னார். அந்த குழந்தைய எடுத்து முத்தம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்தார். நான் ஒரு ஃபாதர் ஆச்சே, இட் இஸ் நாட் மேனர்ஸ், சேர் மேலே ஏறி நிற்கிறதெல்லாம் மேனர்ஸ், அதெல்லாம் போயிடுச்சு. போப்பானவரை தொடணும். ஆகவே சேர் மேலே ஏறின அவரை தொட்டேன், அழகாக கை தொட்டு முத்தம் கொடுத்தேன். இன்னும் அந்த படம் என்னுடைய அலுவலகத்தில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கருப்பாக இருக்கும், வெள்ளை பல்லு மட்டும்தான் வெள்ளையாக தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் தாடி மீசையெல்லாம் பார்க்கணும். 81 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அந்த அனுபவம் பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மீட்டிங் த போப், ஒரு அருமையான அனுபவம் இன்னும் மனதில் பச்சென்று இருக்கிறதே, அதுதான் அனுபவம். ஆகவே இப்படி இந்த அனுபவத்தை இந்த மனிதன் பெற்றான், குள்ள மனிதன் பெற்றான். இந்த படத்தோடு சரி இந்த பாடலெல்லாம் வீடியோ கிளிப்பிங்ஸில் போடுவோம் முன்னாடி. இப்போ இந்த யூடியூப்லையும் போகிறதுனால அது போட முடியாது, போட்டால் காப்பிரைட்டில் போடணும் தடுத்துருவாங்க, போட விட மாட்டாங்க. நமக்கு அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இழந்து விடுவோம். ஆகவே இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடல. முன்னாடிலாம் வீடியோ கிளிப்பிங்ஸை போடுவோம் இந்த அச்செய்தி வந்ததுன்னா. அப்போ அந்த குள்ள மனிதன் என்ன செய்யும், வீட்டுக்கு போய் இயேசு வந்து உட்கார்ந்து சாப்பாட்டில் மேஜையில் உட்கார்ந்தோன்னே ஆங்காங்கு செவுத்தில் ஒரு பொந்து வச்சு அதில் போய் தன்னுடைய காசெல்லாம் பதுக்கி வச்சுருப்பான், காசு மூட்டையெல்லாம். அந்த கல்லை எடுத்துட்டு அந்த மூட்டையை எடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பான். ஏழைகளுக்கு கொடுத்தேன் என்று அந்த பகிர்தல். ஆக இயேசுவை நான் பெறுகிறேன் என்றால் அந்த அனுபவத்திலே இந்த பகிர்தல் இடம் பெற வேண்டும். ஆகவே இப்ப பாருங்க, இயேசு காவியத்திலிருந்து இந்த அருமையான வார்த்தைகள் இப்பொழுது ஆழமாக நமக்கு புலப்படும். தாரை வார்க்க நீ தயாரானதும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது. தாரை வார்க்க நீ தயாரானதும், உனக்குன்னு சேர்த்து வச்சிருந்த காசு அதை பிறருக்கு கொடுத்தாய், தர்மம். இறைவன் இயேசு உன்னை தத்தெடுத்து கொண்டார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இதுவரைக்கும் உன்னை இந்த வரி தண்டுபவன் என்று உலகம் தூற்றியது, ஆனால் நீ ஆபிரகாமின் மகன் என்று இயேசு இவரை தத்தெடுத்து கொண்டார் என்ற வார்த்தைகள் எவ்வளவு உண்மை. இன்றே மீண்டது இவனது இல்லம், இழந்ததை மீட்கவே இங்கு வந்தேனே. நீதிமான்களை அன்று பாவிகளையே தேடி வந்தேன். You love everything that exists, you do not despise anything that you have made. Wisdom 11:24 முதல் வாசகத்தில் படிக்கப்பட்ட வார்த்தைகள். வாசகம், படைப்பனைத்தையும் அன்பு செய்கிறீர், உதாசீனப்படுத்துவதில்லை. நாம் தான் உதாசீனப்படுத்துவோம் மக்களுடைய மேலோட்டமான குணத்தையோ அல்லது நமக்கு பிடிக்கல அப்படின்ற காரணத்தினால். ஆனால் ஆண்டவர் இயேசு யாரையும் உதாசீனப்படுத்துவதில்லை. பாறைக்குள் தேரை வைத்தாய், தேரைக்கும் நீரை வைத்தாய். அருமையான வார்த்தைகள். இந்த பாறை இடுக்குல தேரை இருக்கும், அது ரத்தம் இல்லாம வெள்ளையா இருக்கும், சவளையா இருக்கும். ஆனால் அதற்கு கூட இறைவன் அந்த ஈரப்பை பசையை வைத்திருக்கிறார், அந்த ஈரத்தை குடித்து அது உயிர் வாழ வேண்டும் என்று. அப்படி இரக்கமுள்ளவர் இறைவன். Zacchaeus climbed up the tree as a crook, climbed down the tree as a saint. அரைவேக்காடாக மரம் ஏறிய சக்கேயு பூரண புனிதராக கீழே இறங்கினார். புராண புனிதர் அல்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பூரண புனிதராக கீழே இறங்கினார். ஒண்ணுமே இல்லாதவனை தான் ஏறினான்.
இயேசுவை பார்த்தா போதும்னு. ஆனால் நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று அந்த க்ஷணத்திலேயே அவன் தன்னுடைய பழைய வாழ்விலிருந்து ஒரு புதிய புனரமைப்பு பெற்ற வாழ்வை பெறுகிறான். As Zacchaeus climbed up to that tree to see Jesus better, you can now climb up to the cross along with Jesus, and you will know who is he. You will know the immensity of his love. Saint Ambrose. மரம் ஏறி இயேசுவை நன்றாக பார்க்க வேண்டும் என்ற சக்கேயுவை போல் சிலுவை மரத்தில் இயேசுவோடு ஏறி இயேசுவை நன்கு அறிவோம், அவரின் பரிபூரண அன்பை பெறுவோம். மார்சலினோ என்ற ஒரு சின்ன பையன், அவன் இப்பொழுது புனிதனாக உயர்த்தப்பட்டிருக்கிறான் திருச்சபையில். சின்ன பையன், அவனை ஒரு அனாதை பிள்ளையாக அந்த மானஸ்ட்ரி சன்னியாசிகள்லாம் இருக்கிற அந்த மடத்துக்கு முன்னாடி கேட்டில் கொண்டாந்து கிடத்திட்டு போயிட்டாங்க. தாயோ தந்தையோ யாரோ கிடத்திட்டு போயிட்டாங்க. அந்த சின்ன குழந்தையை எடுத்து இந்த மடத்தில் இருக்கக்கூடிய மாங்ஸ், இந்த துறவிகள்லாம் வளர்க்குறாங்க, அவங்களே வளர்க்குறாங்க. ஆகவே அவனுக்கு எல்லா செல்லமும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு குறும்பு பையன், நிறைய குறும்பு செய்வான். அந்த படம் அருமையான படம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி போட்டு காட்டியிருக்கிறோம், அன்பொலி டிவியில் ஒளிபரப்பி இருக்கிறோம். அப்பொழுது இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்யும். ஆகவே என்ன சொல்லியிருக்கிறாங்க, டேய் மெத்தையில் பறன் இருக்குது, பறனுக்கு போகக்கூடாது, அங்கே எல்லாம் பழைய ஜாமான்லாம் இருக்குது, பூச்சி பொட்டெல்லாம் இருக்குது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவனுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருட்டுத்தனமாக ஒரு நாள் யாரும் இல்லாத சமயத்தில் மெதுவாக மேலே ஏறி போய் பார்ப்பான். பலவிதமான ஜாமான்கள் கடாமுடான்னு கிடக்குது. அதில் ஒரு பெரிய சிலுவையில் இயேசுனுடைய பாடுபட்ட சுரூபமும் இருக்குது. இவன் அதை பார்த்தோன்னே அரண்டு அடிச்சு விடியாந்துட்டான். யாரையோ அங்கே படுத்து கிடக்குறாங்க, அடிபட்டு படுத்து கிடக்குறாங்க, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பயந்துட்டு வந்தவன் உடனே சரி அவருக்கு பாவம் தண்ணி தாகம் எடுக்குமே, கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு மெதுவாக ஏறி போய் மேலே போய் அந்த இயேசுவினுடைய சுரூபத்துக்கு முன்னாடி தண்ணி கொடுப்பான். பாருங்கள், இயேசுவினுடைய அந்த சுரூபம் கை நீட்டி அந்த தண்ணியை வாங்கிக்கும். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பிறகு என்ன செய்வான், யாருக்கும் தெரியாமல் தனக்கு கொடுக்கப்படுகிற ரொட்டியெல்லாம் எல்லாரோட சேர்ந்து தான் சாப்பிடணும். ரொட்டி சாப்பிடும் போதே ஒரு சில ரொட்டி துண்டு எடுத்து சட்டைக்குள்ளார போட்டுக்குவான், மேலே கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு தெரியாத சமயத்தில் மெத்தையில் ஏறி இயேசுவிடம் போய் கொடுத்தான். ஒரு நாள் நல்ல மழை குளிர், யாருக்கும் தெரியாமல் போய் ஒரு போர்வையை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறான். இயேசுவுக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல அனுபவம். அவன் யாரோ அங்கு படுத்து கிடக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறான். யார் நீங்கள்? நான் தான் இயேசு. ஏங்க கெடுக்குறீங்க? உனக்காகத்தான் இப்படி இருக்கிறேன். நான் என்னுடைய உங்கள் வீடு எங்கே? என் வீடு மோட்சத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு முதல் ஏக்கம் என்ன தெரியுமா? எங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க? உடனே இயேசு சொல்கிறார், உங்கள் அம்மா என்னோட தான் இருக்கிறாங்க, மோட்சத்தில் தான் இருக்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து பார்க்குறதுக்கு உனக்கு விருப்பமா? வரனே, சரி ஒரு நாள் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுவான், வந்துடுவான். ஒரே ஒரு சன்னியாசி மட்டும் பார்க்குறாரு. இவன் திருட்டுத்தனமாக மேலே பறனுக்கு போகிறான், வரான், பொருள் எல்லாம் குறையுது, ஏதாவது ரொட்டி சுட்டா ஒரு ரொட்டி குறையுது அப்படின்னு இவர் வாட்ச் பண்ணால் இவன் தான் எடுத்துக்கிட்டு போகிறான். எங்கே போகிறான்னு சொல்லி அவனுக்கு தெரியாமல் பின்னாடி போய் அந்த சாவி துவாரத்து வழியாக பார்க்குறாரு. இவர் அதிர்ந்து போகிறார். உள்ளே ஒரே பிரகாசம். அவன் இயேசுவோடு பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே வாய் அடைச்சி போய் கீழே ஒடியாடுறார். வாங்க வாங்க வந்து பாருங்க, நாமெல்லாம் செவன் சொல்கிறோம், நாமெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கிறோமே, நமக்கு இயேசுவினுடைய காட்சி கிடைச்சதா? இதோ இந்த பையனுக்கு இயேசுனுடைய காட்சி, இயேசுவோடு பேசிக்கிட்டு இருக்கிறான், நான் பார்த்தேன், வாருங்கள் அப்படின்னப்ப எல்லாம் மெதுவாக போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. இயேசுனுடைய அணைப்பில் அவன் இறந்து கிடக்கிறான்.
இதான் மார்சலினோ என்ற கதை. செயின்ட் மார்சலினோ என்ற ஒரு சிறுவனுடைய கதை. இத்தாலி நாட்டில் பான்வீனோ என்று அவனுக்கு பெயர். இயேசுவுக்கு ரொட்டியும் இந்த திராட்சை ரசத்தையும் கொடுத்த ஒரு சிறுவன். இந்த அனுபவம், இதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை கொடுங்கள். அனுபவத்தை கொடுத்தோம் என்றால் நாம் கட்டாயப்படுத்த தேவையே கிடையாது. கோயிலுக்கு போ, மறைக்கல்விக்கு போ, படி என்ற சொல்லே தேவையில்லை. அனுபவத்தை கொடுங்கள். அந்த அனுபவம் அவர்களுக்கு ஆழ பதிய வேண்டும். அது பள்ளிக்கூடத்து அனுபவமோ, கோயில் அனுபவமோ, குடும்ப அனுபவமோ, உங்களுடைய சுக துக்கங்களிலே அவர்கள் பங்கு பெற வேண்டும். வீட்டிலே படுற கஷ்டம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நிறைய பெற்றோர்கள் பெத்தி செமினரியில் அல்லது குளூனியில் சேர்த்துட்டு காசு கட்ட முடியல என்று கஷ்டப்படுகிறார்கள். தேவையில்லை. அண்ணம்மா பள்ளிக்கூடம் இருக்குது, மதர் தெரேசா கான்வென்ட்டுக்கு ஏத்தாப்புல வாக்கியா தெருவில், பைசா காசு செலவில்லை, பேராலயம் நடத்துகின்ற பள்ளிக்கூடம். மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு இணையாக அதை நடத்துகிறோம். 2ஆம் தரம் அல்ல. ஏன் அங்கே போய் படிக்க வைக்க கூடாதா? படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கும். ராமேஸ்வரத்தில் போஸ்ட் கம்பு விளக்கத்தில் படித்தவர் தான் அப்துல் கலாம். ஜனாதிபதி ஆகல. பிள்ளைகள் கஷ்டத்தை உணர வேண்டும். கஷ்டத்தில் உணர்ந்தால்தான் அந்த பிள்ளைகள் மிளிரும். ரொம்ப தான் வச்சிங்கன்னா அப்படிதான். ஒரு பிள்ளை மெட்ராஸில் ஒரு பெரிய காலேஜில் போய் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா சேர்த்தாரு. அவங்க அப்பா ஒரு விவசாயி. பிள்ளைய பார்க்கலான்னு போயிருக்காரு. வேட்டி சட்டையோட போயிருக்கிறாரு. வேட்டி சட்டை அழுக்கா இருக்குது, துண்டை போட்டுக்கிட்டு போயிருக்கிறாரு. மற்ற பிள்ளைங்க மடியில் தன் அப்பா என்று சொல்வதற்கு அதற்கு வெக்கம். பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க, யார் அது? எங்கள் வீட்டு தோட்டக்காரர். எத்தால் அடிக்கிறது அந்த பிள்ளைய? தேவையாது. சொந்த அப்பா வைத்த வாயை கட்டி உன்னை படிக்க வச்சா அவரை தோட்டக்காரன்ற. அப்படி என்ன உனக்கு வாழ்வு வந்துருச்சு? இதுதான் நாம் செய்கிற தவறு. அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை படிக்க வைக்கிறார்கள். நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு என் தாய் தன் கரத்தை உரமாக்கி கொண்டு என்னை உருவாக்குகின்றார், அவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். கற்றுக் கொடுங்கள். ஆகவே செல்லம் கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் செல்லத்தோடு சேர்ந்து கண்டிப்பும் இருக்க வேண்டும். இந்த கண்டிப்பை தான் நீங்க கோட்டை விட்டுறீங்க. ஒரு சின்ன பிள்ளை என்னுடைய அலுவலகத்தில் ஒரு அம்மா வந்து சரி வீட்டு கஷ்டத்துக்காக கொஞ்சம் வந்து வேலை செய்யுது. சரி வா வந்து வேலை செய்யணும். சின்ன குழந்தை 3 வயசுக்கு கீழே தான். நான் இங்கே இப்படியே வேலை செஞ்சு வரும்போது 2 செவுத்துல கிறுக்குச்சு. 2 சின்ன பிள்ளைங்களும், இங்கே வளர்கிற பிள்ளையும் அந்த பிள்ளையும் சேர்ந்து 2 சின்ன பிள்ளைங்க தான் செவுத்துல கிறுக்குச்சு. இது தப்பாச்சே. அந்த சின்ன பிள்ளைய அடிக்க முடியாது. இந்த பிள்ளைய 2 தட்டு தட்டின அழுவல. ஏன்னா செஞ்சது தப்பு அப்படின்னு தெரிஞ்சது. சாரி கேளு. சாரி ஃபாதர், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லு. இனிமேல் செய்ய மாட்டேன். இந்த பிள்ளை சொல்லிச்சா, இந்த பிள்ளைய அடி வாங்குச்சா, அது சின்ன பிள்ளை தானே. அந்த சின்ன பிள்ளைகிட்ட அவங்க அம்மா சொல்லுது, சாரி சொல்லு. சொல்லலையே. சாரி சொல்லு, சொல்லாது. இதுதான் அழுத்தம், இதுதான் திமிர்னு சொல்றது. அங்கேயே ஆரம்பமாகுது. பார்த்தீங்களா? செஞ்சது தப்பு, ஒரு பிள்ளை அடி வாங்குச்சு, சாரி கேட்டுச்சு. அதை விட என்ன ஒரு 6 மாசம் ஒரு வயசு கூட இருக்கும். செவத்துல கிறுக்கினது தப்பு. சாரி கேட்காது. அது அப்படியே வளர்த்தீங்கன்னா அப்படி இருமாப்புள்ள குழந்தையாகத்தான் இருக்கும். இதைத்தான் அனுபவம் என்று சொல்லுகிறேன். எந்த தாய் செல்லம் கொடுக்கிறாளோ அந்த தாய் கண்டிக்கிறாள் என்று இருந்தால் அது அம்மா சொன்னா கேட்கும். சொன்னா கேட்க வேண்டும். சரி, நேற்று தான் அந்த பிள்ளை அப்படி செஞ்சது, நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது, இந்த ஃபாதர் அடிக்கிறான்னு சொல்லி. அடுத்த நாள் என்ன செஞ்சேன், ஒரு பழைய டிராயிங் நோட் எடுத்தேன், கலர் பென்சில் கொடுத்தேன், ஒரு இடத்துல உட்கார வச்சேன். இதெல்லாம் கலர் பண்ணு. நேற்று செவுத்தில் செஞ்சு இல்லையா, செய்யக்கூடாது, இதில் செய். 2 தடவை கிறுக்குச்சு, அவ்வளோதான். வளையாது. இதுதான் பிள்ளைகளுடைய தன்மை. வளைந்து செய்ய வேண்டும். செவுத்தில் கிறுக்கணும் இல்லை, இப்போ இதில் கிறுக்கு, பழகு, டிராயிங் போடு, வராது. ஆகவே சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இந்த புதுநன்மை உறுதி பிள்ளைகளாகட்டும், அதுக்கு அடுத்தது இளைஞர்களாகட்டும், இந்த அனுபவம் என்பதுதான் நமக்கு தேவை. எப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் கொடுக்கிறோம்? செல்லம் கொடுங்க. பிள்ளைங்க நல்லா
சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், நல்ல பழக்க வழக்கங்களிலும் வளர வேண்டும். அதை தான் நம்ம கோட்டை விட்டுறோம். பிறகு அழுது என்ன பிரயோஜனம்? என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்குது. கேட்காது. அதுக்கு 3 காது ஆயிரும். இடக்காது, வழக்காது, 3வது கேட்காது. அழுது பிரயோஜனம் இல்லை. We never know how high we are till we are called to rise, and then if we are true to plan, our statures touch the sky. எமிலி டிக்கின்சன். எவ்வளவு உயரத்தில் உள்ளோம் என்பது அவரோடு உயர்ந்து விண்ணை தொடும்போது உணர்வோம். இப்படியே இருக்கும்போது தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரும்பொழுதுதான் நாம் பட்ட பாடுகளினுடைய பலன் தெரியும். மேலே செல்லும் பொழுதுதான். ஒரு மலை மேலே போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த மலையில ஒன்றும் வழி இல்லை, முள்ளு, செடி, மரம், கோழி இதெல்லாம் கடந்து போய் மலை உச்சிக்கு போய் பார்த்தோம்னா, ஐயையோ அந்த பக்கத்தில் ஒரு அழகான ரோடு ஒன்று இருக்குது, அது வழியா வந்திருக்கலாமே என்று தெரியும். மேலே போன பிறகுதான். கீழே இருக்கிற வரைக்கும் அப்படியே குரோப்பிங் இன் டார்க்னஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே, இருளிலே அல்லது நமக்கு தெரியாத வழிகளிலே உழன்று கொண்டிருப்போம். முயற்சி செய்து மேலே செல், வழிகளை நீ காண்பாய், தீர்வுகளை நீ பெறுவாய். There will be a great rejoicing in heaven over one sinner who repents. லூக்கா 15:7. பாவியின் மனமாற்றத்தில் விண்ணில் பெருமகிழ்ச்சி ஏற்படும். நான் கதவு என்றவரே, கதவை திறந்தருளும். நானே வாழ்வு என்றவரே, வழியை காட்டியருளும். நானே ஒளி என்றவரே, நள்ளிரவின் இருளை எங்கள் அகத்திலிருந்தும் புறத்திலிருந்தும் அகற்றியருளும். இல்லக விளக்கே, இருள் கெடுப்பவரே, சொல்லக விளக்கே, ஜோதி உள்ளவரே, பல்லக விளக்கே, பலரும் காண நல்லக விளக்காக நாளும் காத்திடுவேன். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.